உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டடி இன் தி புக் ஆஃப் தானியல் என்கிற இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தானியல் 11ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஆராய்ச்சி வேளையில் நம்மோடு கூட இணைந்து 4 வாலிபர்கள் படிக்கும்படியாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம். அன்பான வாலிப சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வருகிறீர்கள் என்பதையும் எங்களுக்கு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜானத்தன், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். God bless you. என்னோட பேர் ஜெனோலின், நான் திருச்சியிலேருந்து வரேன். என்னோட பேர் ஜான், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். God bless you. என்னோட பேர் ஜோர்டன், நான் திருச்சியிலேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்க்கிறது. இன்றைக்கி தானியல் 11ஆவது அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோன்னு படிக்க தொடங்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தானியல் 10, 11, 12 தான் தானியல் புத்தகத்தின் கிளைமேக்ஸ். அதே மாதிரி இந்த உலக சரித்திரத்தினுடைய கிளைமேக்ஸும் இந்த 3 அதிகாரங்கள் தான் சொல்லியிருந்தோம். அது மாத்திரம் இல்லை, நீண்ட தீர்க்க தரிசனமும் இந்த பகுதி தான். வேதாகமத்திலேயே ரொம்ப கடினமான பகுதியும் நாம் படிக்க போகிற 11ஆவது அதிகாரம் தான். விளக்கம் கொடுப்பதற்கோ வியாக்கியானம் செய்வதற்கோ ரொம்ப கடினமான அதிகாரமாக கருதப்படுகிறது தானியல் 11. ஆவியானவருடைய துணையோடு ஒத்தாசையோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை படிக்க போகிறோம். தேவன் நமக்கு எப்படி அதை விவரித்து கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்க முடியும். தானியல் 11ஆம் அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும் நான் நினைக்கிறேன். தானியல் 2 பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து தொடங்கி பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தின் முடிவு வரைக்கும் ராஜ்யங்கள் போகும். சரிங்களா? தானியல் 7 பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம், அப்புறம் 10 கொம்பு அப்படியே உலகத்தின் முடிவு வரைக்கும் கொண்டு செல்லும். தானியல் 8 மேதிய பெர்சியா ராஜ்யத்திலிருந்து தொடங்கி ரோம், அப்புறமா பாப்பு ரோம் என்று உலகத்தின் முடிவு வரைக்கும் போகும். சரிங்களா? எல்லாமே பாருங்களேன், 2, 7, 8 எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அதே மாதிரி தானியல் 11 மேதிய பெர்சியாவில் இருந்து தொடங்கி அப்படியே உலகத்தின் முடிவு வரைக்கும் போகும். அதே விஷயந்தான். 3 இடங்கள்லையும் நம்ம ஏற்கனவே பார்த்த 3 இடங்கள்லையும் இருந்த அதே விஷயந்தான் எங்கே பார்க்க போகிறோம், தானியல் 11 நம்ம பார்க்க போகிறோம். அதே விஷயந்தானே, போர் அடிக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தானியல் 2 சொன்ன தகவலை விட 7 அதிகமான தகவல் சொல்லுவார். 7 சொன்னதை விட 8 அதிகமான தகவல் சொல்லுவார். 8 சொன்னதை விட 11 ரொம்ப அதிகமாக சொல்ல போகிறார். அதனால் இது படித்த விஷயத்தை நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, படிக்க போகிறதில்ல. படித்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு நம்ம இது என்ன செய்ய போகிறோம், புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ கஷ்டமான புத்தகம்தான், கஷ்டமான அதிகாரம்தான். ஆனால் ரொம்ப எளிமையாக எப்படி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ தானியல் 11 படிக்கிறதுக்கு முன்னாடி தானியல் 8 நமக்கு ஒரு சின்ன ஞாபகத்துக்கு வரணும். தானியல் 8 என்ன இருக்குது நான் சொல்கிறேன். தானியல் 8ஆவது அதிகாரத்தில் அங்கே நம்ம மேசியா ஏசு கிறிஸ்துவானவர் சங்கரிக்கப்படுகிறது. தானியல் 8 நினச்சிடக்கூடாது. 8ஓடு சம்மந்தப்பட்டதான் 9ஆவது அதிகாரம். 8, 9 ஒன்றா தான் என்ன செய்யணும், படிக்கணும். ஸோ 8 தொடங்குகிற தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரத்தில் முடிகிறது. ஸோ அந்த தீர்க்க தரிசன பகுதியில் பார்க்கும் பொழுது மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், மரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தானியல் 11 எடுத்துக்கோங்க. தானியல் 11 22வது வசனத்தை வாசிங்க. தானியல் 11, 22. பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும், உடன்படிக்கை தலைவனும் முறிக்கப்படுவான். இங்கே உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். இந்த உடன்படிக்கையின் தலைவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முறிக்கப்படுகிற அனுபவம் இங்கேயும் நம்ம என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். 31வது வசனத்தை வாசிங்களேன். அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தானியல் 8 என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். தானியல் 8 என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடார சத்தியம் தாக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்தை தாக்கி ஒரு சம்பவம் அங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு சம்பவம் இருக்குது பாருங்களேன், 11:31. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசு ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி
அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். தானியேல் 8ல் பார்க்கக்கூடிய அதே சம்பவத்தை நம்ம எங்க என்ன செய்ய முடியும்? 11லையும் பார்க்க முடியும். சரிங்களா? 33வது வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தானியேல் 8ல் ஒரு விஷயம் இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய உபத்திரவப்படுகிற அனுபவம் அங்கே பார்க்க முடியும். பரிசுத்தவான்களெல்லாம் உபத்திரவப்படுவார்கள். அதே போல் இங்கே இருக்கும் பாருங்க, வாசிங்க 33. ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்னியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். இந்த அனுபவத்தை கவனிச்சுக்கிட்டீங்களா? தானியேல் 8ல் இருக்கக்கூடிய விஷயம்தான் தானியேல் 11லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆனால் அங்கே இருக்கிற தகவலை விட இங்கே துல்லியமாக இருக்கும். பாருங்கள், 2ல் உலோகங்களை அடையாளமாக வச்சு சொப்பனம் கொடுத்தாரு. 7ல் காட்டு மிருகங்களை அடையாளமாக வச்சு தரிசனம் கொடுத்தாரு. 8ல் நாட்டு மிருகங்கள் ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாவை அடையாளமாக வச்சு தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் எதையும் அடையாளமாக வைக்க மாட்டார். டைரக்டாக பேசுவார். ராஜானே பேசுவார். ராஜாவுடைய குணம் என்ன? அவமதிக்கப்பட்டவனா அவமதிக்கப்பட்டவனே சொல்லி பேசுவார். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இங்கே அடையாளமே இருக்காது. எல்லாமே என்னதான்? நேரடி மொழியில தான் பேசப்பட்டிருக்கும். அப்போ இந்த நேரடி மொழியை நாம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அடிப்படையான அடையாள விஷயங்களை 3 தரிசனத்துல கொடுத்தாரு. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். சரிங்களா? சரி, இந்த தானியேல் 11 நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடி தானியேல் 11 ஒரு சின்ன அவுட்லைன் நான் கொடுக்குறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. தானியேல் 11ஆம் அதிகாரம் 2ல இருந்து 5 வசனங்கள் வரையிலும் மேற்குனா ஈஸ்ட்டுக்கும் கிழக்குக்கும் அப்படின்னா வெஸ்ட்டுக்கும் நடக்கிற யுத்தம். சரிங்களா? மேற்குக்கும் கிழக்குக்கும் நடக்கிற யுத்தம் தான் 2ல இருந்து 5வது வசனம் வரைக்கும். சரிங்களா? மன்னிக்கணும், 4வது வசனம் வரைக்கும். 5வது வசனத்திலிருந்து 11ல் 5வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடக்கிற சண்டை. நார்த்துக்கும் சவுத்துக்கும், அதாவது வடக்குக்கும் தெற்குக்கும் நடக்கிற சண்டை. சரியா? 21வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இங்கே ஒருத்தன் வருவான். இவன் பேரு அவமதிக்கப்பட்டவன். இவன் பேர் என்னது? அவமதிக்கப்பட்டவன். இந்த அவமதிக்கப்பட்டவனுடைய அரசியல் செல்வாக்கு என்ன, அரசியல் வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பேசுறதான் 30வது வசனம் வரைக்கும். 31ல இருந்து 39வது வசனம் வரைக்கும் இந்த அவமதிக்கப்பட்டவனுடைய ஆன்மீக செயல்கள். இந்த பகுதி அவனுடைய அரசியல் செயல்கள், இந்த பகுதி அவனுடைய ஆன்மீக செயல்கள். 40ல இருந்து 40வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் முடிவு கால நெருக்கடிகள், முடிவு கால சம்பவத்திற்கு வழிநடத்தக்கூடிய நெருக்கடிகள். சரிங்களா? இதுதான் பிளாட்ஃபார்ம். 40ல இருந்து 45 வரைக்கும் லாஸ்ட் ஈவெண்ட்ஸ் உடைய பிளாட்ஃபார்மே தான். சரிங்களா? இந்த அவுட்லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்கவே போகிறோம். சரிங்களா? இப்போ தானியேல் 11 என்ன இருக்குது? 5 பாயிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா போதும். இதாங்க 11. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆனால் அவ்வளோ இதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன அப்படி இருக்குது? நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வாசிங்களேன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தானியேல் 11ல் 1-2 வசனங்களை வாசிங்க. மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ. இப்போ கவனிங்க, நம்ம 10ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போது யாருடைய 3வது வருஷம் படித்தோம்? கோரேஷ் 3வது வருஷத்து தான் தரிசனமே தானியேலுக்கு கிடைச்சிது. ஆனால் இங்கே தானியேல்கிட்ட என்ன சொல்கிறாரு? தானியேலே, நான் தரியுனுடைய முதல் வருஷத்தில் நான் அவன் கூட இருந்தேன், இப்போ நான் உனக்கு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இது தரியுனுடைய முதல் வருஷம் கிடையாது. தரியுனுடைய முதல் வருஷத்தில் அவன் கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இப்பொழுது இருக்கிறேன்னு சொல்லிட்டு செய்தி சொல்ல வர 2வது வசனம் வாசிங்க. இப்பொழுது
நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பவனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பி விடுவான். சரி, இந்த வசனத்தில் ஒருவேளை சும்மா ஒரு சின்ன உடைய திறன் எப்படி இருக்குதுன்னு கவனிக்கிறதுக்காக அதில் மொத்தம் எத்தனை ராஜாக்கள் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது? 4. எத்தனை பேர்? 4. சரி, எங்க இருந்து 4 பேர் வருவாங்க? பெர்சியாவில் இருந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனத்தை தான் நான் இப்போ இந்த வகுப்பு ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இந்த ஒரு வசனம் தான், 2வது வசனம் மட்டும்தான். 2வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? பெர்சியாவில் இன்னும் எத்தனை ராஜாக்கள் வர போகிறாங்க? 4 ராஜாக்கள். சரிங்களா? அந்த 4 ராஜாக்கள் எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். சரியா? துல்லியமாக சொன்னார் 4 ராஜாக்கள். அப்போல்லாம் என்ன சொன்னார்? 4 கொம்பு, 4 மிருகம் அப்படி சொன்னார்ல. இப்போ அப்படி சொல்லலை. எப்படி சொல்லார்? டைரக்டா 4 ராஜா. இப்போ பாருங்க, மேதிய பெர்சியான கரடின்னு சொல்லிட்டாரு. இப்போ மேதிய பெர்சியாவில் எத்தனை ராஜான்னு சொல்றாரு? அதான் 11ஆம் அதிகாரம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அது பாபிலோன்ல எத்தனை ராஜா வருவார்னு சொல்லவே இல்லை. இதுல எத்தனை ராஜா வருவாங்கன்னு, மேதிய பெர்சியாவில் எத்தனை ராஜாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு தானியேல் 2லையும் இல்லை, தானியேல் 7லையும் இல்லை, தானியேல் 8லையும் இல்லை. ஆனா எத்தனை ராஜாக்கள் வருவாங்கன்னு தானியேல் 11ல சொல்றாரு. இத்தனை 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 இத்தனை. அடுத்து சொல்லுவாரு, கிரேக்கத்தில் எத்தனை ராஜா வருவாங்க, ரோம்ல எத்தனை ராஜா வருவாங்க. அதுதாங்க தானியேல் 11 சிறப்பு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்போ கவனிக்க போறோம். பாருங்க, பெர்சியாவில் மொத்தம் எத்தனை ராஜா வருவாங்களாம்? 4 ராஜா. சரி, அது ஏன் 3 அப்புறமா ஒரு ராஜான்னு சொல்றாரு? எப்படி ஆரம்பிக்கிறாரு கவனிங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் என்ன செய்ய போறாங்க? எழும்ப போறாங்க. அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பவனாகி. சரி, ஏன் 4வது ராஜாவை தனியா விட்டார்? மொத்தம் 4 ராஜான்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் 4வது ராஜாவை தனியா சொல்றாரு? விஷயம் புரியுதுங்களா? ஏன் சொல்லணும்? இந்த 3 ராஜாக்களை விட இந்த ஒரு ராஜா கிட்ட தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இங்க என்ன இருக்குது? ஆர்வம் இருக்குதா உங்களுக்கு படித்து தெரிஞ்சுக்கணும்னு? இப்போ 4 ராஜான்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அது என்னது 3 1? இதுலயும் அர்த்தம் இருக்குதானா? அர்த்தம் இருக்குது. 3 ராஜா டம்மிங்க. இந்த ஒரு ராஜா இருக்கான் பாருங்க, இவன் தான் முக்கியமான ஆள். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அதுக்காக இந்த 3 ராஜா டம்மியா நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த 3 ராஜா யாருன்னு பாருங்க. இவங்க செஞ்ச வேலை என்னன்னு பாருங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு இந்த ராஜா செஞ்ச வேலைக்கும் வித்தியாசத்தை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரிங்களா? சரி, மொத்தம் அப்போ பெர்சியால எத்தனை ராஜா? 4 ராஜா. சரிங்களா? சத்தமா சொல்லணும். எத்தனை ராஜா இருக்கிறாங்க? 4 ராஜா வர போறாங்க. இப்போ என் கேள்வி, நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த தரிசனத்தை பார்க்கும்போது யார் ராஜா? தானியேல் இந்த தரிசனத்தை பார்க்கும்போது ராஜா யாரு? கோரேஷ். அப்போ இந்த 3 ராஜாக்கள் அல்லது 4 ராஜாக்கள்ல யார் கிடையாது? கோரேஷ் கிடையாது. அப்போ இந்த 4 ராஜாக்கள்ல கோரேஷ் பேரு கிடையாது. இன்னும் 3 ராஜாக்கள் அப்படின்னா யாரை தவிர்த்து? கோரேஷை தவிர்த்து 3 ராஜாக்கள் வர போறாங்க. அப்புறமா ஒருத்தர் வர போறான். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த 4 ராஜாக்கள் யார் யார்? முதலாவது ராஜா பைபிளில் நம்ம ஒரு வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? எடுங்க பார்க்கலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதல் ராஜா. ஆகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாதி எழுதினார்கள். சரி, இப்ப பாருங்க, முதல் ராஜா யாரு? ஆகாஸ்வேரு. சரிங்களா? ஆகாஸ்வேரு. இவன் தான் யாருக்கு பின்னாடி வர ராஜா? கோரேஸ்க்கு பின்னாடி. வெரி குட். கோரேஸ்க்கு அப்புறம் யார் வர போறா? ராஜா வர போறான். இந்த ராஜா வந்துட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுதா? சொல்லுது. அவன் பேர் என்னதுங்க? ஆகாஸ்வேரு. இந்த ஆகாஸ்வேரு யாரு தெரியுமா? கோரேசினுடைய பையன். பைபிள்ல இவனுக்கு பேரு ஆகாஸ்வேரு. சரித்திரத்துல இவன் பேரு கேம்பிசிஸ்.
CAMBSYS, கேம்பிசஸ். சரிங்களா? கேம்பிசஸ். இவன் அதாவது கோரேஷ் அப்படிங்கிற அந்த ராஜா 530 இறந்து போயிடுறாரு. கிமு 530 இறந்துடுறாரு. ஸோ இந்த 530 522 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ராஜாவாக இருக்கிறார். 8 அல்லது 9 ஆண்டுகள் ராஜாவாக இருக்கிறார். இவர் பேர் பைபிளில் ஆகாஸ்வேரு. அவருடைய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய பேர் என்னது? கேம்பிசஸ். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன் முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னால், இவர் கோரேசினுடைய பையன். கோரேசே எவ்வளோ பெரிய ராஜா, கோரேசுடைய பையன் எப்படி இருந்திருக்கணும்ல, ஆனால் ஒன்றுமே செய்யலை. பிராது எழுதுறாங்க, இவன் அந்த பிராதை கண்டுக்கவே இல்லை. இவன் வீணா யுத்தத்துக்கு போனானா, சும்மா யுத்தத்துக்கு போவானா. சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிசஸ் சும்மா யுத்தத்துக்கு போவான், ஆனால் ஒன்றுலையும் ஜெயிக்க மாட்டான். அது ஒன்றுலையும் ரிசல்ட்டே வராது. வீணா நாட்களை கடிப்பான். சும்மா யாருக்கும் சண்டை போடணுமா, வம்புக்கு சண்டைக்கு போயிடுவான். அப்படிப்பட்டவன். ஆனால் இவன் ஒன்றுமே சாதிக்கலை. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், கோரேஷ் ஆலயத்தை கட்டுறதுக்கு கட்டளை கொடுத்தது போல இவன் என்ன பண்ணியிருக்கணும், கட்டுறதுக்கு கட்டளையை கொடுத்துருக்கணும். ஆனால் இவன் ஒன்றுமே செய்யலை. எந்த அரசியல் நலனையும் அவன் பேணி பாதுகாக்கலை. ஜனங்களை அவன் பாதுகாக்கவே இல்லை. சும்மா அடுத்தவனே என்ன செஞ்சுட்டு இருப்பான், வம்பெடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் யாருங்க? கேம்பிசஸ். சரிங்களா? ஆனால் இவன் எதையும் சொல்லலை, கட்டடம் கட்டாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் தேவ ஜனங்கள்? இவன் தான் நாட்டே கவனிக்கல, இவங்க பாட்டு கட்டடத்தை கட்ட தொடங்கி இருக்கணும். ஆனால் அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள், அவங்களுக்குள்ளேயே ஈகோ, இதெல்லாம் இருந்ததுனால அவங்க என்ன செய்யலாம், அந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படிஞ்சு நடக்காம அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால ஆலயம் கட்டுகிற பணி அப்படியே நின்றுச்சு. யாருடைய காலத்தில் நின்றுச்சு? கோரேசுடைய காலத்தில் நின்றுச்சு. பட் இவங்கிட்ட பிராது கொடுக்குறாங்க, இவன் தான் கண்டுக்கவே மாட்டானே. இவன் என்ன பண்ணிருக்கலாம், இவங்க கட்டிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இவங்களுக்குள்ளே சண்டை, அதனால என்ன செய்யலை, கட்டவில்லை. இந்த காலத்தை அவங்க பயன்படுத்தவே இல்லை. ரெண்டாவதா ஒரு ராஜா வரான். ரெண்டாவது ராஜா யாரு? எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க. எஸ்ரா 4:7. அர்த்தசஷ்டாவின் நாட்களிலும் இஸ்லாமும் மிக்திராத்தும் தாபியேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகைராவும் பெர்ஷியா ராஜாவான யாருங்க அடுத்த ராஜா? அர்த்தசஷ்டா. சரிங்களா? அர்த்தசஷ்டா. இந்த அர்த்தசஷ்டா யாரு? இந்த அர்த்தசஷ்டான்னு பெர்ஷியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த அர்த்தசஷ்டா யாரு? நீங்கள் ஏற்கனவே அர்த்தசஷ்டான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அர்த்தசஷ்டா இவர் கிடையாது. சரிங்களா? இவர் ஒரு அர்த்தசஷ்டா. இந்த அர்த்தசஷ்டாவுக்கு ஆக்சுவலி இவன் பேர் அர்த்தசஷ்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆகாஸ்வேருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் வந்து ஸ்மெர்டிஸ். அவன் பேர் என்னது? ஸ்மெர்டிஸ். ஓகே. இப்போ ஆகாஸ்வேரு கொலை செய்யப்பட்டான். அதாவது கேம்பிசஸ் என்ன பண்ணிட்டான்? கொலை செய்யப்பட்டு இறந்துட்டான். எல்லாரும் கதை பிடிக்குமா? ஃபுல்லாக கதை தான் படிக்க போகிறோம் 11ஆம் அதிகாரத்தில். சரிங்களா? கேம்பிசஸ் இறந்துட்டான். இறந்த இடத்துல யார் ராஜாவா வரணும்? ஸ்மெர்டிஸ் தான் ராஜாவா வரணும். ஆனா இந்த செய்தி பெர்ஷியா முழுக்கும் போறதுக்கு முன்னாடி இவன் இடத்துல அர்த்தசஷ்டா என்ன பண்ணிட்டான்? ராஜாவாவே உட்காந்துட்டான். அந்த வருஷம் 522. அதனால இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? போலிஸ்மெர்டிஸ், சூடோ ஸ்மெர்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவன் ஆக்சுவலா ஸ்மெர்டிஸ் கிடையாது. இவன் தன்னை ஸ்மெர்டிஸ் மாதிரி போய் நடிச்சுட்டு போய் உட்காந்துட்டான். ஆனா அவன் ஸ்மெர்டிஸே இல்லை. அவன் யாருங்க? அர்த்தசஷ்டா. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இவன் 7 மாசம் தான் ஆளுகை பண்ணான். எத்தனை மாசம்? 7 மாசம் தான் ஆளுகை பண்ணான் பெர்ஷியாவை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 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 ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆத்மா. ஏன் தெரியுமா? இவங்கிட்ட போய் பிராது கொடுப்பாங்க. இப்போ அந்த வசனம் தான் வாசித்தோம். இவங்கிட்ட போய் பிராது கொடுப்பாங்க. இவனே போலி, இவன்கிட்ட போய் பிராது கொடுப்பாங்க. இவன் உடனே அந்த 7 மாசத்துக்குள்ள என்னமா பண்ணிடுவான்? கட்டளை போட்டுருவான், நீ கட்டாத அப்படின்னு. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? எந்த காலத்தில் கட்டி முடிச்சிருக்கணும்? கேம்பிசஸ் காலத்தில் செஞ்சிருக்கிற வேலையை இவன் கண்டுக்கவே இல்லைல்ல, அப்படியே கட்டிட்டு போயிருந்துருக்கலாம்ல.
இவங்கிட்ட பிராது கொடுப்பாங்க. உடனே இவர் பெரிய விராட்டம் என்ன பண்ணிடுவாரு, கட்டாதீங்கன்னு சட்டத்தை போடுவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன் இவர் முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னால், இவருடைய காலத்தில் தான் ஒரு பெரிய கட்டளை கொடுப்பான். பெரிய கட்டளை. நீங்கள் 4வது அதிகாரம் 18 22 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்ரா 4:18 22 வரைக்கும் அந்த கட்டளை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அழகான ஒரு கட்டளையை அவன் கொடுத்துருப்பான். அவங்களுக்கு சாதகமாக, கட்டாமல் இருப்பதற்கு சாதகமாக அவன் நினைச்சிருப்பான், கொடுத்துருப்பான். சமாரியர்கள் தான் இந்த போய் பிரார்த்தனை செய்கிறாங்க, இவன்ட்டையும் கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. 3வது ராஜா. இப்போ எத்தனை ராஜா வரணும்? 4. இப்போ நம்ம எத்தனாவது ராஜாவை பார்க்குறோம்? 3வது ராஜா. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அடுத்த ராஜா யாரு? 3வது ராஜா தரியு. இந்த தரியு பாருங்க, இவன் 522 ராஜாவா வர்றான். இவன் எப்படி தெரியுமா வரான்? இவன் போலின்னு சொல்றது தெரிஞ்ச உடனே இவன் போய் அவனை என்ன செஞ்சான், கொன்னுட்டு இவன் ராஜாவாயிட்டான். ராஜாவாகி 522 ராஜாவாகிறான். இந்த தரியு பாருங்க, கிமு 486 வரைக்கும் ராஜாவா இருக்கிறான். 36 வருஷம் ராஜாவாக இருக்கிறான். ஒரு தகவல் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிச்சீங்கன்னா, இந்த தரியு தான் திரும்ப எருசலேம் ஆலயத்தை கட்டுறதுக்கான கட்டளையை கொடுப்பாரு. இது 2ஆம் கட்டளை, 2வது கட்டளை. ஓகே, இந்த தரியு ரொம்ப முக்கியமானவர். இவருடைய காலத்தில் சந்தோஷமாக ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. ஆலயத்தையும் எருசலேமையும் கட்ட தொடங்கினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக காலங்கள் போச்சு. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? 36 வருஷம் கொடுத்தார்ல, அந்த 36 வருஷத்தை இவங்க பயன்படுத்தலை இஸ்ரவேலர்கள். ரொம்ப பரிதாபம்ல. அதாவது 2வது வருஷத்துலேயே கட்டளை கொடுத்துருவார். ஓகே, சரி, அடுத்த ராஜா யாருன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த ராஜா அவரும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான். இவர் 486 ராஜாவாக வருகிறார். இவர் யாருன்னா 21 வருஷம் ஆளுகை செய்கிறார். இவர் யாருன்னா, இவர் பேரும் ஆகாஸ்வேரு. இந்த ஆகாஸ்வேரு யாரு நீங்களே சொல்லலாம். இந்த ஆகாஸ்வேரு யாரு? இவர் 486 வர்றாரு. சரிங்களா? 21 வருஷம் ஆளுகை செய்கிறாரு. 465 வரைக்கும் ராஜாவாக இருக்கிறார். 465 வரைக்கும் ராஜாவாக இருக்கிறார். இந்த ஆகாஸ்வேரு தான் எஸ்தர் காலத்தில் இருந்த ஆகாஸ்வேரு. 4 ராஜா. ஆனால் இதோடு நிற்கலைங்க, இன்னொரு ராஜா வர்றார். வேதத்தில் எத்தனை ராஜா வர்றாருன்னு சொல்லப்பட்டுச்சு? 4 தானே. என்ன இன்னொரு ராஜா, பெர்சியாவில் இன்னொரு ராஜா வரான். அவன் தாங்க பெர்சியாவினுடைய கடைசி ராஜா. யாருன்னு பாருங்க, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 1 வசனம். அது எப்படி இது எப்படி டேலி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். 5ஆவதா ஒரு ராஜா வரான். 7:1. இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு சிரையாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த கவனிங்க, இங்க இன்னொரு ராஜா வரான். அவன் பேர் என்னதுங்க? அர்த்தசஷ்டா. இன்னொரு அர்த்தசஷ்டா. இவன் 465 ராஜாவா வர்றான். 423 வரைக்கும் ராஜாவா இருக்கிறான். 465 423 வரைக்கும் ராஜாவாக இருக்கிறாரு. இந்த அர்த்தசஷ்டா காலத்தில் 457வது வருஷத்தில் ஒரு கட்டளை கொடுக்குறான். என்ன கட்டளை? ஆலயத்தை நீங்கள் திரும்ப கட்டலாம். இவன் கொடுத்த கட்டளையில் தான் ஆலயம் கட்டி பூர்த்தியானது. விஷயம் புரியுதுங்களா? ஏன் இந்த ராஜா ரொம்ப முக்கியமான ஆள்னு? இவங்களெல்லாம் 3ன்னு சொல்லிட்டாரு. 3 வருவாங்க, அப்புறமா கடைசி வரவன் ஐஸ்வர்ய சம்பனா இருப்பான். உண்மையிலேயும் ஐஸ்வர்யவனாக இருந்தான். கிரேக்கர்களோடு கூட சண்டைக்கு போனது இவனும் போவான். இந்த ஆகாஸ்வரும் கிரேக்கர்களோடு சண்டைக்கு போனார். அதே மாதிரி இந்த அர்த்தசஷ்டாவும் கிரேக்கர்களோடு யுத்தத்திற்கு போனார். இவரும் யுத்தத்தை கிரேக்கர்களை செஞ்சு, இப்போ பாருங்கள், கிரேக்கர்களோடு செய்த அந்த யுத்தம் தான் அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு துணையாக இருந்தது. நீங்கள் சரித்திரத்தில் ஸ்பார்டன்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 300 வீரர்கள் போய் ஒரு இடத்துல நிற்பாங்க, ஆனால் அவங்க தோற்றுருவாங்க. ஆனால் 300 பேரும் எதிர்த்து நின்னாங்கல்ல, ஒரு பெரிய படையை எதிர்த்து நிற்பாங்க. அந்த 300 பேர் தான்
300 ஸ்பார்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த படையை எதிர்த்து நின்னதே ஆகாஸ்வீரனுடைய படையை தான். இதுக்கப்புறமா வந்த அர்த்தசஷ்டா திரும்பவும் கிரேக்கர்களோட என்ன செய்வான்? யுத்தத்துக்கு போவான். இதன் விளைவாக அடுத்து கொஞ்ச நாள்ல யார் வந்துருவா? கிரேக்கர்கள் வந்துருவாங்க. ரொம்ப முக்கியம். ஏன் இதுக்கப்புறம் ராஜாக்கள் அர்த்தசஷ்டாக்கு அப்புறம் ராஜாக்கள் இருந்தாங்களா? பெர்சியால இருந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் ஆண்டவர் இங்க கணக்கிலே சொல்லலை. ஏன் தெரியுமா சொல்லல? அவருடைய கணக்கு பாருங்க. ஏன் 3-1 சொன்னாரு? இந்த 3-1 ராஜாக்குள்ள ஆளை என்ன செஞ்சிடும்? அவ்வளவுதாங்க. இதுதான் கணக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்னும் 3 ராஜா வருவான், அடுத்து ஒருத்தன் வருவான், அவன் விஷயம் சரியாயிரும்பா, கவலைப்படாத. புரியுதுங்களா? ஓகே, இப்போ கவனிங்க. ஆனா 5 பேரெல்லாம் பார்த்துருக்குறோம், 4 பேருக்கு பதிலா அப்படின்னா இவன் கணக்கிலே கிடையாது. இப்ப பாருங்க கணக்கு வருதா? ஏன்னா இவன் இந்த வம்சமே கிடையாது, இவன் போலியானவன். துல்லியமாக தேவன் சொல்லி இருக்கிறவைகள் நிறைவேறி இருக்கிறது. தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டுவதில் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறார். இந்த ராஜா வருவான், இந்த ராஜா கட்டளை கொடுப்பான், இதுல ஆலயம் கட்டி முடிக்கப்படும். தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கிருபை நாட்களை கூட்டி கொடுத்தார். ஜனங்கள் தான் என்ன செய்யல? அதை பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நாட்களை கொடுக்கிறார, நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம்? தேவன் அவருடைய காலங்களை நமக்காக வைத்திருக்கிறார். தேவன் அந்த ராஜா, ஒவ்வொரு ராஜாவும் மனமும் வந்து கட்ட வேண்டும் என்று விரும்பினார். யாரையாவது ஒருத்தரை வச்சு கட்ட சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் கட்டாயப்படுத்திருக்கலாம். இல்லை, மனமும் வந்து கட்ட வேண்டும். அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு ராஜாவையும் ஆண்டவர் பயன்படுத்துகிற பொழுதும் ஆண்டவர் அவர்களுடைய இஸ்ரவேலினுடைய தலைவர்களையும் பயன்படுத்தினார். ஒரு முறை செருபாபேல், இன்னொரு முறை எஸ்ரா, இன்னொரு முறை நெகேமியா என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்களை பயன்படுத்தி கொண்டே வந்தார். ஆனால் அவருடைய பணி என்ன செய்தது? முடிந்தது. இன்றைக்கு நம்மும் அதே போல தான். நம்ம இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த சிந்தனையோடு நம்ம கடந்து செல்வோம். அன்பான நேயர்களே, நீங்களும் உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய பொறுப்புகளை நீங்கள் செய்ய ஆயத்தமாக மனமு வந்து இருக்கிறீர்களா? இந்த சிந்தையோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறவர்களும் அன்போடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆமென்.